உன் அதரங்களும் அங்கங்களும் தங்கமடி. பிரம்மனும் உன்னை செதுக்கும் போது தன்னை மறந்திருப்பான். நீ உயிருள்ள ஓவியம் மட்டுமல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிற காவியமும் நீதான். நீ மட்டும்தான். உன்னை பெற்றெடுத்தது பிள்ளையாக அல்ல, பொக்கிஷமாக. அதனால் தான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ தனித்துவமடி, அதனால் இல்லை உன்னிடம் தன்னலம். நிலவும் உன்னை பார்த்து பகலில் வெட்கப்பட்டு ஓடிவிடுகிறதா? இரவிலே உன்னை தேடி அலைந்து திரிகிறதா? என்னடி மாயம் செய்தாய் என்னை? சிலை போல அழகிலே சிந்தனையாய் சிறகடிக்க செய்கிறாய். பாவையின் பார்வையை பார்த்தவுடன் இந்த பதியின் மனம் பரவசம் கொள்கிறது. நீ வைத்திருக்கும் அதரம் ஆண்மகன் என்று என்னை எழுப்புகிறது. தென்றலே தென்றலே, கொஞ்சம் தள்ளி போய் வீசு. என்னவள் வரும்போது இங்கு உனக்கு வேலை இல்லை. பிரம்மனும் என் மீது இப்போது கோபப்படுகிறான். நான் வடித்த சிலை இப்போது இவன் கைகளில் என்று சிலைக்கு பெயர் வைத்து அழைத்து பார்த்தேன், அம்மு அம்மு என்று.